ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் நெட்ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸ் லவ் பார்ட் 16. ஏன்னோ நான் சொன்னேன், உங்கள் போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ எஸ், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ டே கிஸ் கேட்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஷை ஆகுது. டே அது சில ஒன்றே ஒன்று அப்படின்னு டிப்ஸை க்ளோஸாக கொண்டு வரான். நீங்கள் அவனை லைட்டாக தள்ளி விட்டுறீங்க. அவன் உங்கள் பேக் ஹக் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப வார்மாக இருக்கு. இப்போ உங்கள் நெக்கில் இருக்க ஹேர்லாம் எடுத்து விட்டு உங்கள் நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட் வைப்பு கொடுக்குது. உங்களுக்கு உங்கள் உங்கள் கண்ட்ரோலில் ஆக்குறீங்க. இப்போ ஃபோன் கால் வருது. யாரும் இல்லை, ஜேகே தான். ஐயோ, கரெக்டாக கால் பண்ணுறேனே. என்னாச்சு ஜில்லு? டே கால் அது இருக்கட்டும், ஓரமாவே. நீங்களும் அதை வைக்கலான்னு பார்க்குறீங்க. கால் ரிட்டர்ன் வருது, மெசேஜும் தான். என்ன ஜில்லு பார்த்துட்டே இருக்க, வச்சுட்டு பான்னு சொன்னேன் அப்படின்னு ரூடாக பேசுகிறான். ஐயோ, இந்த ஜேகே என்ன சாவடிக்கிறானே. ஒரு செகண்ட் வந்துடுறேன், கொஞ்சம் அப்படியே தள்ளி போகிறீங்க. அந்த நாயாக தான் இருக்கும். சரி, பார்த்துக்கிறேன். ஹலோ, எங்கடி இருக்க? வீட்டில் தான் ஜிக்கி. அது நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். எதே? அது சொன்னேன்ல ஜிக்கி, வீட்டுக்குள்ள வராதானே. இப்போ நீ வர, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். உச்சும் இப்போ நான் போனா அவன் இல்லாத வேலையை பார்த்துருவானே. சரி, தேக்கிட்டு சமாளிப்போம். நீங்கள் தயங்கிட்டே போறீங்க. ஜில்ல ரொம்ப ஜில்லாக இருக்கு. அப்படியே உங்க இப்போ கை வைக்கிறான். கூட ஃபீல் ஆகுது. டே டைட்டாக ஹக் பண்ணிட்டான். உங்க கூட ஐ கான்டாக்ட் வைக்கிறான். அப்படியே உங்க ஃபேஸை கப் பண்ணிட்டு கிஸ் பண்ண வரான். டே 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 ம் இப்போ வீட்டுக்கு போகணும். போகலான்னு சொல்லு, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ இந்த கிஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டே ப்ளீஸ், சித்தப்பா டக்குன்னு வர சொன்னார். அவரை போட்டுடலாமா? இதே ஆமாம், கண்ட நேரத்தில் கால் பண்ணுறாரே, அதுதான். டே ப்ளீஸ், இன்னைக்கு வேண்டாம். ஐயோ டே, நிறுத்துடா. இப்படிலாம் பார்த்தா நான் நான் இப்படி போவேன். நீ கிஸ் மட்டும் தான் கேட்குற, ஆனால் நான் அதோட நிறுத்த மாட்டேனே அப்படின்னு மைண்டில் நினைக்கிறீங்க. அப்படியே ஃபாலோ பின் பண்ணுறான் சேக்கி. என்னடி டேட்டே? வேண்டாம்னு சொன்னேன், புரியாது. அதை நீ சொல்லாத. ஓ, நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? உனக்கு அந்த உரிமை இல்லை ஜேகே அப்படின்றீங்க. டக்குன்னு ஜேகே உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்றான். உங்களை பார்த்து உனக்கு சொன்னா புரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்றான். டீப்பா பைட் பண்றான். நீங்க வேண்டான்ற மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஆனா ஜேகே அதை பொருட்டாவே எடுத்துக்கல. ரொம்ப டீப்பா லிக் பிளாக் போகுது. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஜேகே கிஸ் பிரேக் பண்றான். உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிஸ் இவன கூட போயிடுச்சுன்னு ஹெவியா பிரீத் பண்றீங்க ரெண்டு பேரும். ஐயோ, என்ன கிக்கு! ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இவ்வளோ டீப்பா ஒரு கேஸ், அதுவும் உன்கிட்ட. செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஜேகே ஏன் ஏன் இப்படி பண்ணுன அப்படின்றீங்க. அவன் ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறீங்க. நீ 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 என் பாடி லஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணாலும் என் ஹார்ட் அதில் தே மட்டும்தான். அவன் என்னால் விட முடியாது. பையன், நான்
லஸ்ட்டுக்கு பண்ணேன்னு சொல்றியா? இல்லை, எனக்கு வேற வழி தெரில. ஆனால் ஒன்று, நீ எனக்கு மட்டும்தான். நீங்கள் அப்படி கோவமா வீட்டுக்கு நடந்து போறீங்க. அடியே, எங்கே போற? நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சரிடி, என்னை மன்னிச்சிடு. அதான் டேக் ஆல்ரெடி கொடுத்துருப்பியே. அப்படின்னு யார் சொன்னா? வாயை மூடிட்டு போ ஜேகே. ஜேகே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ நான் தான் ஃபர்ஸ்டா அப்படின்னு கேட்குறான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் தான் ஃபர்ஸ்டாகவும் இருப்பேன், லாஸ்டாகவும் இருப்பேன் அப்படின்னு உங்கள் வீட்டு வரைக்கும் ஜேகே உங்கள் கூடயே வரான். உங்களை டீஸ் பண்ணிட்டே கடைசியா உங்கள் வீட்டுக்கிட்ட போகும்போது உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் உங்கள் ஐஸை பார்த்து, நான் கொடுத்த கேஸ் லஸ்ட்டுக்காக கிடையாது, அது எல்லாம் ஹார்ஷாக இருந்தாலும் ரொம்ப டீப்பானது. எனக்கு மட்டும்தான். உங்கள் கையை விட்டுறான். நீங்களும் உங்கள் டியாஸை தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி. ஜாலியாக யாரும் இல்லாத ரோட்டில் ஆடிக்கிட்டே போகிறான். அட மயிராண்டிட்டே, பாத்தியா, நான் தான் அவள் ஃபர்ஸ்ட் கேஸ். இவ்வளோ நாள் என்னத்தை பிடுங்கனையும். இனிமே வயன்கிட்ட போயிடாத, அவன் யாழ். அப்படியே ஜேகே ஸ்டாப் ஆகுறான். பிகாஸ் அவனுக்கு முன்னாடி ஒரு டிம் லைட் ரோட் சைடில் இருக்கிற லேம்ப் போஸ்ட் கிட்ட ஏதோ பிளாக் ஷேடோ நிற்கிது. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி பக்கத்தில் போகிறான். எஸ் காய்ஸ், இந்த எஃப்எஃப் இங்கேயே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை பை ஆமேஸ். பை பை.